ஆவியானவருக்கு அபிஷேகத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் பிதாவை போல, குமாரனாக இயேசுவை போல அவரும் ஒரு ஆழ்நபராக இருக்கிறார். ரைட்? ஆவியானவர் நம்மை அபிஷேகிக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு என்ன மீனிங்? ஆக்சுவலா அபிஷேகிக்கிறார், என்ன அபிஷேகிக்கிறார், என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். பைபிள்ல நீங்க அபிஷேகம் சொல்லி பார்க்கும் பொழுது அபிஷேகம் என்ற வார்த்தைக்கு ஆக்சுவலா என்ன மீனிங் அப்படின்னா அடையாளப்படுத்துதல் அப்படின்றது அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், சாமுவேல் தீர்க்கதரிசி இவரை தாவீதை அபிஷேகம் செய்வது இல்ல, அபிஷேகம் செய்வதற்காக, ராஜாவா அபிஷேகம் பண்றதுக்காக போறேன் அப்படின்னா அப்பாயிண்ட் பண்றதுக்காக, ஆண்டவர் இவனை சூஸ் பண்ணியிருக்கார் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றதுக்காக, அவனை மார்க் பண்றதுக்காக, சரியா, அவனை அடையாளப்படுத்துவதற்காக, இதுதான் மீனிங் ஆக்சுவலா. சரிங்களா? இன்னைக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைகள், நம்ம யாரு? we are the children of God. நாம் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்றதற்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டா, அவர் நமக்கு தந்த பரிசுத்த ஆவியானவர் தான் அடையாளம். சரியா? பரிசுத்த ஆவியானவர் என்பவர் பிதாவை போல, இயேசுவை போல திருத்துவத்தில் அவரும் ஒரு ஆழ்நபராக இருக்கிறார். மூணாவது நபர்னு சொல்ல மாட்டோம்னா, அவர் ஃபர்ஸ்ட், இவர் செகண்ட், ஆவியானவர் தேர்ட் தாங்கிறாரா? அப்படிலாம் இல்லை. மூன்றில் ஒருவராக இருக்கிறார். அந்த 3 பேரில் இவர் ஒருவராக இருக்கிறார். சரியா? எந்த அளவுக்கும் பிதாவுக்கும் இயேசுவுக்கும் அவர் குறைஞ்சவர் இல்லை. அவரை இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். ஏன்னு கேட்டீங்கன்னா, மனிதர்கள் மத்தியில் வாசம் பண்ணுவேன்னு சொன்னாரு. அதன்படி அவர் மனித அவதாரம் எடுத்து வந்தாரு, நம் மத்தியில் இருந்தாரு. அவர் புறப்பட்டு போயிட்ட பிறகு, மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் போயிட்ட பிறகு, அவர் தொடர்ந்து நம்மோடு கூடவே இருக்கிறார் என்பதை ஊர்ஜிதம் செய்வதற்காக, ப்ரூவ் பண்றதுக்காக, இல்லாட்டி கன்ஃபார்ம் பண்றதுக்காக அவர் நமக்கு பரிசுத்த ஆவியை தருகிறார். மன்னிக்கப்பட்டவர்களுக்குள்ள மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் முத்திரையாய் அச்சாரமாய் இருப்பாரே தவிர, உலகத்தார்களிடத்தில் ஆவியானவர் ஏதோ ஒரு வழியாய் யாரோ ஒரு மூலமா பேசுவாரு, இடைபடுவாரு, ஆனா அவர்களுக்குள்ள வாசம் பண்ண மாட்டாரு. சரிங்களா? அப்போ ஆவியானவர் யாருன்னு கேட்டா, திரியேக தேவன் என்று சொல்வதில் 3 பேர் இருக்கிறார்கள். மூவரில் ஒருவர் தான் ஆவியானவர். அந்த மூவரில் ஒருவர் பிதாவாகிய தேவன், யாவே, யெகோவா, இல்லாட்டி யெகோவா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஒரிஜினல் நேம் யாவே. சரிங்களா? அந்த மூவரில் இன்னொருவர் நம்ம விசுவாசிக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மனித அவதாரம் எடுத்து வந்தவர் அவர் தான். சரிங்களா? இப்போ இந்த ஆவியானவர் இயேசுவால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் வாசமா இருக்காரு. பார்த்தீங்களா? நமக்குள் வாசமா இருக்கிற ஆவியானவர், அதற்கு பேர் தான் அபிஷேகம். God has identified us through his son by giving us his Holy Spirit is called as anointing. எத்தனை பேர் புரியுது? பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் மூலமாய் விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் அப்படின்றதற்கு மீனிங் தான் அபிஷேகம். சரியா? நம்ம நாட்டில் என்ன பண்றாங்க? அந்நிய பாஷை பேசுவது அபிஷேகம், ஆவியில் நிரம்புவது அப்படின்றது அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த ஸ்பிரிட். ஆவியில நம்ம மேனிஃபெஸ்ட் ஆகும் பார்த்தீங்களா? அதுதான் நம்ம அபிஷேகம் அப்படின்ற பேர்ல நம்ம ஆட்கள் அதிகபட்சமாக அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலா அப்படி கிடையாது. ஓகே? பைபிள்ல அப்படி எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது, அப்படி எதுவுமே கிடையாது. 2 விதத்துல பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து சீஷர்கள் கிட்ட பரிசுத்த ஆவிக்காய் காத்திருங்கள், அவர் வாக்குத்தத்தம் பண்ணும் பொழுது, அவர் வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவி நீங்க பெறுவீங்க, பரிசுத்த ஆவி பெறாம நீங்க ஊழியத்துக்கு போகாதீங்க. அவர் தான் உங்களை என்ன பண்ணுவாரு? தொடர்ந்து நான் சொல்லிக் கொடுத்ததை ஞாபகப்படுத்துவாரு. நான் இன்னும் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைச்ச இன்னும் அநேக காரியத்தை அவர் உங்களுக்கு போதிப்பாரு. யோவான் 14ஆம் அதிகாரத்துல சொல்லுவார். சரிங்களா? யோவான் 16ஆம் அதிகாரத்துல இயேசு சொல்லியிருப்பாரு, விசுவாசிகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் இயேசுதான் அவர்களுடைய நீதி என்பதை அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். விசுவாசியாதவர்களுக்கு உலகத்தை பரிசுத்த ஆவியானவர் பாவி என்று கண்டித்து உணர்த்துவார். இந்த இருவருக்குமே பரிசுத்த ஆவியானவர் பிசாசு நியாயந்தீர்க்கப்பட்ட ஆயிற்று அப்படின்றதையும் கண்டித்து உணர்த்துகிறார். யோவான் 16ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். சரிங்களா? இந்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் என்பதற்கான இருக்கிறார் அப்படின்றதுதான் அபிஷேகம். சரியா? இப்போ இதுல இந்த அபிஷேகன்ற வார்த்தைய அந்நிய பாஷை பேசுவதோ இல்ல ஆவியினுடைய பரிசுத்த ஆவியானவருடைய வேற ஏதாகிலும் ஒரு வரங்கள் நமக்குள்ள செயல்படுது பார்த்தீங்களா? அதுதான் அபிஷேகம் என்று சொல்வது கிடையாது. பைபிள் அப்படி கிடையாது. பைபிள் வாசிக்கும் போது நம்ம ஆட்கள் சரியான கான்டெக்ட்ல வாசிக்க முயற்சி செய்யாம என்ன பண்றாங்கன்னா, எங்க வசனங்கள் இருக்குதோ பார் அப்படித்தான் இருக்குது அப்படின்னு அதை அப்படியே எடுத்து லிட்டரலாக அப்ளை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்படி கிடையாது. பைபிள் எப்பவுமே ஒரு டைம்ல என்ன பார்க்கணும். இன்னைக்கும் அதை பத்தி ஒரு குறிப்பிட்ட சத்தியத்தை நான் உங்களுக்கு அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல சொல்லிக் கொடுக்க போறேன். சரிங்களா? ஒரு கான்டெக்ட்ல பைபிளை எப்படி ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, பிப்ளிக்கல் கான்டெக்ட்ல எழுதப்பட்டிருக்கிற வசனங்களை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன் இன்னைக்கு. இதுல நீ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். இப்ப ஆவியானவர் குறித்து பார்க்கும் பொழுது சீஷர்களை பரிசுத்த ஆவி பெரும்படிக்கு இயேசு கிறிஸ்து காத்திருக்க சொன்னாரு.
வசனத்தில் இருக்குது. சீஷர்கள் காத்திருந்தது போலவே நாங்களும் ஆவியானவருக்காய் காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி காத்திருப்பு கூட்டம் அப்படின்ற பேர்ல மாசம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த மாசம் நடத்தப்படுற கூட்டம் பல வருஷமா நடந்துட்டு இருக்குது. இன்னும் காத்துட்டே இருக்கிறாங்க. இன்னும் ஆவியானவர் தேவன் தரலையா? தெரியல எனக்கு. அப்படி கேட்டு இயேசு என்ன சொல்லி கொடுத்தாரு? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்க நீங்கள் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியை தேவன் தருவது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்றார். அப்படின்னு அர்த்தம், நான் கேட்டாலே எனக்கு கொடுத்துடுவார்னு அர்த்தம். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு சொல்லியாச்சுனாலே அந்த ஆவியானவர் எனக்குள்ள வந்துடுவாருன்றதான் அர்த்தமே. இப்போ காத்திருந்தால்தான் பரிசுத்த ஆவியை தேவன் தருவாரு அப்படின்றதுதான் ஒருவேளை உண்மை அப்படின்னா, இயேசு போதிச்சது உண்மை, சீஷர்கள் காத்திருந்தது உண்மை, பரிசுத்த ஆவியை பெற்றது உண்மை. அதை தொடர்ந்து யார் யாருக்கெல்லாம் சுவிசேஷத்தை இவர்கள் அறிவிக்கிறார்களோ அந்த சுவிசேஷத்தை யார் யாரெல்லாம் மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்கிறார்களோ அப்படின்னா, நித்திய ஜீவனுக்கு என்று முன்குறிக்கப்பட்ட யாரா இருந்தாலும் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க விசுவாசிக்கிற அந்த நொடியில் அவங்க ரட்சிக்கப்படுறாங்க. ரட்சிப்பின் நொடியில் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ள முத்திரையாய் ஆச்சாரமாய் வாசம் பண்றார். இப்போ காத்திருந்தால்தான் பரிசுத்த ஆவியை பெற வேண்டும் அப்படின்றதுதான் உண்மை அப்படின்னா, நம்ம சபையில் இயேசு கிறிஸ்து போதித்த உபதேசத்தை பின்பற்றுகிறோம். ஆமா, இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்ம இயேசுவின் உபதேசம் டைரக்டா சொல்லாம அப்போஸ்தல உபதேசத்தை பின்பற்றுகிறோம் அப்படின்னு தான் சொல்றோம். ஏன்னா சபையை எப்படி நடத்த வேண்டும், சபை ஐக்கியம் என்றால் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் பத்தி இயேசு சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. அதையும் தாண்டி ஆவியானவர் சீஷர்களுக்கு அதிகமாய் உணர்த்தி போதித்தாரு. அதனால்தான் சபையை குறித்து தானே அதிகமான நிருபங்கள் சீஷர்கள் எழுதியிருக்கிறாங்க. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், சபைக்குரிய உபதேசம்னு சொல்லும் பொழுது அப்போஸ்தல உபதேசத்தை பின்பற்றுகிறோம்னு சொல்றோம். ரைட்டா? இப்ப அப்போஸ்தலர்கள் காத்திருந்து பரிசுத்த ஆவியை பெற்றாங்க. எங்கேயாவது சீஷர்கள் சபைக்கு அடுத்த ஆட்களுக்கு போதிக்கும் பொழுது நாங்கள் காத்திருந்து பரிசுத்த ஆவியை பெற்றது போல நீங்களும் காத்திருந்து பரிசுத்த ஆவியை பெறணும், எங்கேயாவது அப்படி போதித்ததாக ஒரு ஆதாரம் பைபிள் இருக்கான்னு கேட்டா இல்லை. நான் உங்களுக்கு டைரக்டா எவிடன்ஸ் தரேன். 12 சீஷர்களும் மரியாதை இருந்தாங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். இன்னும் மற்ற 120 சீஷர்கள் கூடியிருந்தாங்க மேலறை வீட்டுல. இயேசு சொன்ன ஆவியானவர்களை காத்திருந்தாங்க. ரைட்டா? இப்ப இந்த ஆவியானவர்களை காத்திருந்த பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் 10 நாள் டைம்ல தான் தருவாரு அப்படின்றது இல்ல மீனிங். ஆண்டவர் எல்லாமே ப்ரீ பிளான்டா இருக்கிறார். பெந்தேகோஸ்தே நாள் அன்று அதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்தார். அதற்காக பெந்தேகோஸ்தே நாள் வரைக்கும் கர்த்தர் வெயிட் பண்ணாரு. பெந்தேகோஸ்தே நாள் என்று பரிசுத்த ஆவியை கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். சரியா? இப்ப இந்த சீஷர்களுக்கு அப்புறமா இந்த சபையை அடிச்சு உடச்சி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்த பவுல் இல்ல, சவுல் என்கிற பவுல் என்கிறதை நம்ம வாசிப்போம் 13ஆம் அதிகாரத்தில். சவுல் என்கிற பவுல், சரியா? அவர் என்ன பண்ணாரு, ஒளி கண்ணில் பட்டுச்சு. யாரு ஆண்டவர் நீங்கன்னு கேட்டா, துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் அப்படின்னு சொல்றாரு. முள்ளில் உதைக்கிறது ஒன்று கடினம் அப்படின்னாரு. எழுந்து பட்டணத்துக்குள்ள போ, அங்க அனனியா உனக்கு சொல்லுவான் அப்படின்னு சொன்னாரு. அனனியா சொல்லும் பொழுது இயேசுவை தரிசித்த மீட் பண்ண இன்டராக்ட் பண்ண பவுல் இயேசுதான் உண்மையான தெய்வம் என்பதை விசுவாசித்தான். எங்கேயாவது பவுல் பரிசுத்த ஆவிக்காய் காத்திருந்தாரா? சீஷர்கள் காத்திருந்தாங்க. அடுத்த தலைமுறை சீஷர்கள் சொல்லி வரும்பொழுது எங்கேயாவது சீஷர்கள் காத்திருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுன்னு போதிச்சாங்களா? அப்போஸ்தல உபதேசத்தில் அப்படி எங்கேயாவது இருக்குதா? இல்ல. ரெண்டாவது, அடுத்த தலைமுறை அப்போஸ்தலரா? அடுத்த தலைமுறை கூட இல்ல, அவங்களோடு கூடவே இவர் அப்போஸ்தலரா இருந்தார். பேதுரு நேர்ல பார்த்திருக்கிறாரு, யாக்கோபு நேர்ல பார்த்திருக்கிறாரு, யோவானை கூட நேர்ல பார்த்திருக்காரு நினைக்கிறேன். எங்கேயாவது பவுல், அதாவது 120 பேர் மேலறை வீட்டுல காத்திருந்த பொழுது பவுல் அங்க இல்ல. கரெக்டா? பவுல் அங்க கிடையாது. அதுக்கு பிற்பாடு தான் பவுல் ரட்சி, அதே தலைமுறை அதே காலகட்டத்தில், ஆனா லேட்டா தான் பவுல் ரட்சிக்கப்படுறார். கரெக்டா? ரட்சிக்கப்பட்ட பொழுது பவுல் எங்கேயாவது பரிசுத்த ஆவிக்காய் சீஷர்கள் காத்திருந்தது போல் நானும் காத்திருக்கிறேன் எங்கேயாவது இருக்குதா? இல்லை எங்கேயாவது போதிச்சாரா? கிடையாது. சரியா? ரைட்டா? ஆமா, அந்த மாதிரி போதிச்சதாக, அந்த மாதிரி இருந்ததாக வேதத்துல எங்கேயுமே எந்த ஒரு ஆதாரமும் கொடுக்கப்படவில்லை. சரியா? அப்போ இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் தம்முடைய வாக்கு பண்ணின பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். விசுவாசிக்கிற நொடியில் ரட்சிப்பில் அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த மனிதனுக்குள் செயல்பட ஆரம்பிக்கிறார். இன்னும் சொல்ல போனா பரிசுத்த ஆவியானவருடைய உதவியே இல்லாம உங்களால உங்களுடைய சுயத்தில் நீங்கள் தானாக விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாது, வாய்ப்பே இல்லை. திருப்பி சொல்றேன், without the help of the Holy Spirit you cannot believe by your own self that Christ is the Lord, இல்ல Christ is the Savior. பரிசுத்த ஆவியினுடைய உதவி இல்லாமல் உங்கள் சுயத்தில் நீங்களாகவே இயேசுவை விசுவாசிக்க வாய்ப்பே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுதான் பரிசுத்த ஆவி குறித்தும்
அபிஷேகம் அப்படின்ற காரியத்தை குறித்து இருக்கக்கூடிய நிறைய தவறான கருத்துக்கள், காரியங்கள்.